ஸோ வெல்கம் குரு. மீட்டிங் ஹிஸ்ட்ரி. வெல்கம் டு பீயிங் சீனியர்ஸ் வித் ஸ்ரீராம் செல்வன். ஆக்சுவலி நம்ம ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். பிளான் பண்ணிட்டு இந்த நிறைய பெரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பாட்காஸ்ட் பிளான் பண்ணோம். அப்போ நிறைய பெரிய விஷயங்கள் நடந்து அந்த டைமுக்கு இந்த டைமுக்குமே நிறைய க்ரோத் ஆகிடுச்சு, நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. ஸோ ஒரு வழியாக இட்ஸ் ஹேப்பனிங் டுடே. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் குரு. லைக் டேரெக்டாக பாட்காஸ்ட்குள்ளேயே போயிடலாம். ஸோ வாட் இஸ் டிவைன் ஃபுட்? வாட் ப்ராப்ளம் இட் சால்வ்ஸ் இன் திஸ் மார்க்கெட் ஆக்சுவலி? ஸோ த டிவைன் ஃபுட்ஸ் வந்து ஓவரால் ஐடியா என்னன்னு வச்சுக்கோங்க ஸ்ரீராம். ஸோ நார்மலாக இப்போ ஒரு ஃபுட் ப்ராடக்ட் இருக்குது, இல்லை ஜென்ரலாக எந்த ட்ரேடாக இருந்தாலுமே ஒரு ஃபுட் ப்ராடக்ட் இருக்குன்னா அது ஒரு ஃபார்மர் பண்ணுறாரு, இல்லை ஏதாவது ஒரு சின்ன ரூரல் ப்ரனர் பண்ணுறாரு, அவங்கள்ட்ட அது வந்து ஒரு மண்டி மாதிரி ஒரு பெரிய ஹோல்சேல் இதுக்கு போகுது, அங்கேருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போகுது, அங்கேருந்துட்டு ஒரு ரீட்டைலர்கிட்ட போயிட்டு கஸ்டமர்கிட்ட போகுது. ஸோ வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ இஸ் அந்த ஹோல் சப்ளை செயினே கட் டவுன் பண்ணிவிட்டு, ஸோ இப்போது யார் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட நேராக டிவைன் ஃபுட்ஸ்ட்டு வரும், இது கஸ்டமருக்கு போகும். இதுதான் இந்த ஹோல் சப்ளை செயினை டிஸ்டர்ப் பண்ணுறதுன்றது. ஸோ பை டிஸ்டர்ப்டிங் இன் திஸ் வே கஸ்டமர் இஸ் ஆல்சோ கெட்டிங் பெனிஃபிட்டட். ஓகே. இப்போ ஏதோ ஒரு ப்ரைஸ், ஏன்னா நம்ம இந்த ஒரு சேனல்லையும் போகும்போது எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் கட், எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் மார்ஜின். ஒன்றும் போயிட்டு கடைசியாக கஸ்டமருக்கு போது ப்ரைஸும் அதிகமாக இருக்குது, அட் த சேம் டைம் இந்த டைமுமே இருக்குது. ஸோ இதுன்னும் போது நான் நேராக கஸ்டமருக்கு போகுது, அட் த சேம் டைம் அந்த கம்யூனிட்டியும் அந்த ரூரல் ப்ரனர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபார்மிங் கம்யூனிட்டி பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுமே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கிவிங் பேக் மாதிரி. ஒரு நார்மலாக இருக்கிறத விட த சார்ஜஸ் பே கொஞ்சம் சேர்த்து வரும். ஸோ அதுதான் ஓவரால் ஐடியா. ஓகே. இன்னும் சிம்பிளர் டேர்மில் இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணிடலாம். லைக் ஒரு எண்ட் யூஸருக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது டிவைன் ஃபுட்ஸுங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டர்மரிக் எடுத்துக்கோம். டர்மரிக் தான் வி ஸ்டார்டட் வித் டர்மரிக். டர்மரிக்கில் பார்த்தீங்கன்னா தர்ஸ் அ ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் கால் குர்குமின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ குர்குமின் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், டர்மரிக் வந்து இது மாதிரி ஆன்டிபயோட்டிக், ஆன்டிசெப்டிக்கு, இந்த கேன்சர் இது. அட் த சேம் டைம் டர்மரிக் வந்து ஸ்கின் கேரு, ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட்டில் இப்போ ஒரு மஞ்சள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மஞ்சள் இருக்கும்போது கஸ்டமர் போய் வாங்கும்போது அது எப்போயோ பேக் பண்ணியிருப்பாங்க, எப்போயோ ரெடி ஆகிருக்கும், அதில் பல இது இருக்குது, லைக் பல ப்ராசஸ் நடந்திருக்கும், அட் த சேம் டைம் டைமுமே ஆகிருக்கும். ஸோ இப்போ இதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ இதில் டர்மரிக்கில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்ணுறவங்க, இல்லை ஏதாவது டர்மரிக் ஃபார்மர்ஸ், அவங்கள்ட்ட இருந்து டைரெக்டாக வாங்கிட்டு கஸ்டமருக்கு போகும்போது இட் ஹேஸ் இட்ஸ் பெனிஃபிட். அட் த சேம் டைம் இப்போ இந்த குர்குமின் லெவல் இருக்குல்ல, இது வந்து நார்மலாக அந்த டர்மரிக்கில் வந்துட்டு அரௌண்ட் லைக் 2 to 3% இருக்குன்னா, இந்த டர்மரிக்கில் இட் வில் பி லைக் மோர் தென் 4 to 5%. ஓகே. தட் வேரியன்ட் ஆஃப் டர்மரிக், அந்த வேரியன்ட் ஆஃப் டர்மரிக். ஸோ அது போகும்போது ஹெல்த் பெனிஃபிட்ஸாகவும் சரி, இந்த காஸ்டிங் வைஸாகவும் சரி, இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் டு த கஸ்டமர். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ வி ஸ்டார்டட் வித் டர்மரிக், நவ் வி ஆர் ஸ்கேலிங் அப் டு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகே. ஸோ அது மாதிரி இருக்குது. ஸோ ஃபார்மர்ஸுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக அந்த மிடில் மேன் எல்லாமே கட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ நீங்கள் நார்மலாக அவங்களுக்கு கிடைக்கிற மார்ஜினோட ஜாரிசியான மார்ஜின் கொடுக்குறீங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே. ஓகே. அது மாதிரி அப்ஃப்ரண்டாகவும் பே பண்ணிடுற மாதிரி சொல்லுங்கள். அப்ஃப்ரண்டாகவும் பே பண்ணோம். சில இதுக்கு வந்துட்டு லைக் சில ப்ராடக்ட் பண்ணுறாங்க, இல்லை இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃப்ரா தேவைப்படுது அப்படின்னா நாங்கள் ஒரு அப்ஃப்ரண்ட்டாக பே பண்ணிடுறோம். அதனால தான் இந்த கவர்மெண்ட் வந்து டான்சீட் இது கொடுத்தாங்க. ஓகே. நீங்கள் அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுனால. ரைட்.